SASDOவின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். ஜனாதிபதியை சந்தித்தார் எஸ் ஜெய்சங்கர். ஜனாதிபதி அன்ராவை சந்திக்க வரும் உலக கோடீஸ்வரர் பில் கேட்ஸ். அனுர கட்சிக்கு தாவும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி உறுப்பினர்கள். குழந்தைகளுக்கு முகக்கவசத்தை அணிவிக்குமாறு அறிவுறுத்தல். வயதான தம்பதி வெட்டி கொலை. அமெரிக்காவை தாக்கிய ஹெலன் சூறாவளி 200 கடந்த பலி எண்ணிக்கை. தொடர்பன விரிவான செய்திகள். தாயகச் செய்திகள். அனுரகுமார திசாநாயக்காவை இந்திய வெளிவிகார அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் கொழும்பில் சந்தித்துள்ளார். இதன்போது புதிதாக பதவியேற்றுள்ள ஜனாதிபதி அனுரகுமாராவுக்கு இந்திய பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் இந்திய ஜனாதிபதி திரௌபதி முர்முவின் வாழ்த்துச் செய்தியும் தெரிவித்தார். இதன்போது இரு நாடுகள் மற்றும் பிராந்திய மக்களின் நலனுக்கான முன்னெடுத்து வரும் ஒத்துழைப்பை விரிவுபடுத்துவதோடு இந்தியா இலங்கை உறவுகளை வலுப்படுத்துவது குறித்தும் ஆராயப்பட்டுள்ளது. உலக கோடீஸ்வரர் பில் கேட்ஸ் விரைவில் இலங்கைக்கு வரலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கேட்ஸ் அறக்கட்டளையின் சுயாதீன ஆலோசகரை சந்தித்த சமரநாயக்க ஜனாதிபதி அலுவலகத்தில் ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி நந்திக்க சனத்குமார நாயக்காவை சந்தித்து கலந்துரையாடலில் ஈடுபட்டார். இதன்போது சிறு விவசாயிகளை இலக்காக கொண்டு டிஜிட்டல் விவசாய மாற்று திட்டத்தில் முன்னேற்றம் மற்றும் இலங்கையின் ஊட்டச்சத்து குறைபாட்டு நெருக்கடிகளை சமாளிக்க வடிவமைக்கப்பட்டுள்ள பள்ளிகளுக்கு உணவு வழங்கும் திட்டம் குறித்தும் இக்கலந்துரையாடலில் கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. மேலும் இலங்கை அரசாங்க கேட்ஸ் அறக்கட்டளைக்கும் இடையில் பங்காளித்துவத்தை முறைமைப்படுத்துவதற்கும் விரைவில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்காவை சந்திக்க கேட்ஸ் அறக்கட்டளையின் தலைமை நம்புவதாக அறக்கட்டளை சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் உறுப்பினர்கள் சிலர் தேசிய மக்கள் சக்தியுடன் இணைவதற்கு விருப்பம் வெளியிட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இதனை சுதந்திர கட்சியின் கொஸ்பாவ தொகுதி அமைப்பாளர் சட்டத்தரணி கீர்த்தி உடவர்த்த தெரிவித்துள்ளார். முன்னர் ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவருக்கு ஆதரவளித்த இந்த குழுவினர் எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தலில் தேசிய மக்கள் சக்தியுடன் இணைந்து செயற்படுவதற்கு விருப்பம் வெளியிட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். எங்களின் முன்னைய தீர்மானம் தவறானது என்பதை நாங்கள் தற்போது உணர்கின்றோம். நாங்கள் தற்போது தேசிய மக்கள் சக்தியின் உதவியை கோருகின்றோம். உள்ளூராட்சி அளவில் எங்களுக்கு தலைமைத்துவம் உள்ளது. தேசிய மக்கள் சக்தியின் கொள்கைகளால் எங்கள் நடைமுறைப்படுத்த முடியும் எனவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். இன்ஃப்ளூயன்சா நோய் அறிகுறிகள் உள்ள குழந்தைகள் இந்த நாட்டில் பதிவாகி வருவதால் அந்த அறிகுறிகளை கொண்ட குழந்தைகளுக்கு முகக்கவசத்தை அணிவிக்குமாறு சுகாதார பிரிவு பெற்றோருக்கு அறிவுறுத்தியுள்ளது. குழந்தைகள் நல மருத்துவர் தீபால் பெரேரா இதனை தெரிவித்துள்ளார். கை, கால் மற்றும் வாய் நோய் இந்த நாட்களில் குழந்தைகளுக்கு பரவி வருவதாகவும் எனவே சரியான சுகாதார அறிவுறுத்தல்களை பின்பற்றுவதன் மூலம் குழந்தைகளை பாதுகாக்க முடியும் எனவும் அவர் சுட்டிக்காட்டியிருந்தார். அகம போலீஸ் பிரிவுக்குட்பட்ட வெல்ஹென்கோட பிரதேசத்தில் வீடொன்றிலிருந்து வயதான தம்பதியினர் வெட்டி படுகொலை செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இரத்த காயங்களுடன் ஒருவர் வீடொன்றில் வீழ்ந்து கிடப்பதாக போலீசாருக்கு கிடைத்த தொலைபேசி அழைப்பின் அடிப்படையில் போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளார்கள். சம்பவத்தில் 67 வயதுடைய ஆணும் 63 வயதுடைய பெண்ணும் இவ்வாறு உயிரிழந்துள்ளதாக கூறப்படுகிறது. சடலம் குறித்து நீதிவான் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட உள்ளது. கொலைக்கான காரணமோ சந்தேக நபர் தொடர்பிலோ இதுவரை தகவல்கள் வெளியாகவில்லை. ஆகங்கம போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். உலகச் செய்திகள். அமெரிக்காவின் தென்கிழக்கு பகுதி மற்றும் புளோரிடா மாகாணத்தில் பாரிய அளவில் அழிவை ஏற்படுத்திய ஹெலன் சூறாவளியினால் உயர்ந்தவர்களின் எண்ணிக்கை 200 கடந்துள்ளதாக அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளது. இந்த ஹெலன் சூறாவளியினால் மணிக்கு 225 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசியுள்ளதுடன் பல்வேறு இடங்களில் கனமழை மற்றும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. அத்துடன் பல பகுதிகளில் வீடுகள் பல சூறாவளியால் சேதமடைந்ததுடன் ஜார்ஜியா மாகாணத்தில் பலர் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இதேவேளை புளோரிடாவில் தெற்கு மற்றும் வடக்கு கரோலினாவில் பலர் உயிரிழந்தமையினால் பலி எண்ணிக்கை அதிகரிக்கக்கூடும் என மீட்பு குழுவினர் தெரிவித்துள்ளார்கள். மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஜனாதிபதியை சந்தித்தார் எஸ் ஜெய்சங்கர். ஜனாதிபதி அன்ராவை சந்திக்க வரும் உலக கோடீஸ்வரர் பில் கேட்ஸ். அனுர கட்சிக்கு தாவும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி உறுப்பினர்கள். குழந்தைகளுக்கு முகக்கவசத்தை அணிவிக்குமாறு அறிவுறுத்தல். வயதான தம்பதி வெட்டி கொலை. அமெரிக்காவை தாக்கிய ஹெலன் சூறாவளி 200 கடந்த பலி எண்ணிக்கை.